இப்படி இந்தமாரி ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அவள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கார். காலத்தை வென்றவள் நீ, உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன், காலத்தை வென்றவள். பார்த்தீங்களா, காலத்தை வென்றுட்டார். கடைசியில் எவ்வளோ பாடினாலும் பச்சை கிளி அவத்து வென்றவன் அங்கே உட்காந்து பாட வச்சுட்டார். என்னையே ஜானகியம்மா பிரமாதமாக வந்தது அந்த பாட்டு. 2 பேருக்கு போட்டி, எதாவது போட்டி, ஒன்றும் போட்டி இல்லை. அவருக்கு கொடுத்தது அந்த அம்மா பாடினாங்க. இங்கே வருகை புரிந்துள்ள அண்ணன் விருகை ரவி அவர்களுக்கும் சுஷீலாமா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள். நாங்கள் அழைக்கிறதுக்காக போயிருந்தோம்ல, காலில் அடிபட்டு கட்டு போட்டு உட்காந்துருந்தாங்க. அது மாதிரி சூழ்நிலை யாரையும் சந்திக்க மாட்டாங்களா. அவங்க தலைவர் விடாமான்னு சொன்ன உடனே உள்ள கூப்பிட்டு சொல்லி கூப்பிட்டாங்க. இது தலைவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய இது. ஏன்னா தலைவர் கூட நிறைய பாடலாம் பாடியிருக்காங்க. அது மாதிரி ஒரு தலைவர் மேலே அபிமானி. நான் சொன்னேன், அம்மா தலைவரோட விழாமல் வந்தாங்கன்னா அந்த மகான் விழாவுக்கு வராமல் வேறு எதுக்கு நான் வர போகிறேன் அப்படின்னு இந்த வார்த்தையை சொன்னாங்க. நாங்கள் அவங்க காலை தொட்டு கும்பிட்டோங்க. ஏன்னா அவங்க இருந்த சூழ்நிலையில் யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. என்னையா ஒளிவிளக்கு அதான் நிறைய பாடல் பாடியிருக்காங்க. அது மாதிரி இப்போ பார்த்தீங்களா, வீல் சேரில் வந்திருக்காங்கன்னா தலைவர் மேலே எவ்வளோ பக்தி இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அம்மா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாகவும் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார்கள். மைக் மைக் மைக். ஏன்னா இதெல்லாம் பாட்டு சமாச்சாரம், எல்லாம் காவமாக இருப்பாங்க. அம்மா ஏதாவது பாட மாட்டாங்களான்னு என்ன பண்ணுறது, பாடுறதுக்கே. அது அப்புறம் காலத்தை வென்றவள் நீ, அது ஒன்று போருமே. காலத்தை வென்றுட்டார் நம்ம எம்ஜிஆர் அவர்கள். அப்புறம் இறைவா தோற்று போச்சு. நம்ம ஆளுங்கெல்லாம் நம்ம எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் காலத்தை மட்டும் வென்றுட்டார் அவர். பேர் 50 வருஷம் ஆனாலும் இப்படி இந்தமாரி ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கார். காலத்தை வென்றவள் நீ, உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன், என்னை நான் கொடுத்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன், ஆலயத்தில் ஒருவன், உன்னை நான் சந்தித்தேன், காலத்தை வென்றவள். பார்த்தீங்களா, காலத்தை வென்றுட்டார். கடைசியில் எவ்வளோ பாடினாலும் பச்சை கிளி அவத்து அந்த பாட்டை ஓஹோ. பச்சை கிளி இந்த படத்து பாட்டு தானே அது. எத்தனை பாட்டுன்னு தெரியாது. ஐயா சுஷீலா நீங்கள் பாடுங்க. நீங்களும் ஜானகி அவர் அங்கே இருந்து வேர்க்கடலை சாப்பிட்டு போகவே இல்லை. காலத்தை வென்றவன் அங்கே உட்காந்து பாட வச்சுட்டார். என்னையே ஜானகியம்மா பிரமாதமாக வந்தது அந்த பாட்டு. 2 பேருக்கு போட்டி, எதாவது போட்டி, ஒன்றும் போட்டி இல்லை. அவருக்கு கொடுத்தது அந்த அம்மா பாடினாங்க, எனக்கு கொடுத்தது நான் பாடினேன். ஆனால் அவரை உள்ளே போனோம், சவுண்ட் இன்ஜினியர் ரூம்குள்ளே போனோம். வேர்க்கடலை சாப்பிட்றாரு. சுஷீலா இனிமேல் நல்லா வேர்க்கடலை சாப்பிட்றாரு, அந்த சக்தி இருக்கும். அவர் என்னென்ன செய்யணுமோ, ஒருத்தருக்கு யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணாங்களோ அதனால இத்தனை பேர் கூடி வந்தாங்க.
ரசிகர் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் அது எங்கே போகாது. அந்த மாதிரி பாட்டெல்லாம் வேறு எந்த பாட்டு பாடுறது வயசாகிடுத்து. இப்போ எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் நான் பாடுற பாட்டு தான் பாடுறாங்க. அதனால எனக்கு சிரமம் இல்லை, ரொம்ப குறவு பண்ணிட்டாங்க. ஒன்று ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அம்மா, நாங்கள் பாடுறோன்னு. அந்த பாட்டுக்கு இன்னும் மெருகேறுது. எம்எஸ்வி ஐயா அவ்வளோ எம்ஜிஆர் என்ன சொன்னாலும் அதுக்குள்ளே டக்கான்னு போட்டுடுவார் அவர். அதெல்லாம் பொன்காலம் அப்பா எங்களுக்கு. அது ரொம்ப வருத்தப்பட்டோம். பொன்காலம் இல்லையே இப்போது, கோல்டன் இது. அதான் அப்புறம் கோல்டன் மாதிரி இருக்கார் அவர் ஐயா. அதை காலத்தை வென்றவள் அப்போவே சொல்லிட்டார். அதான் பாருங்க, அவங்க படத்தில் வச்சிருக்காரு, காலத்தை வென்றவள் நீ நான். டியூன் வரும், லிரிக்கு மறந்துடுவேன், என்னத்த பண்ணுறது. அது மாதிரி எத்தனை நல்ல பாட்டுகள். வேறு என்ன பாட்டு நீங்கள் சொல்லுங்களேன். பாருங்க சாரி வரும். இறைவா பொன்மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு, தலைவா உன் காலடியில் என் நம்பிக்கையின் புற விளக்கு, இறைவா ஒளி விளக்கு. அதுக்கு இதுக்கு ரெண்டு சரியா இருக்கு இல்லைங்களா? காலத்தை வென்றவள் இந்த பாட்டுக்கு இறைவா 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 இறைவா. அந்த படத்தில் ரொம்ப உருக்கமாக பக்கத்தில் உட்காந்து வந்ததுலேருந்து சொல்கிறாரு, பாடம்மா அந்த பாட்டு. நாங்கள் என்ன ஓல்டு பீப்புள், அதனால பழைய பாட்டுக்காக தான் போகிறோம். இப்போ இருக்கிறவங்க கூட, குழந்தைகள் கூட நம்ம எங்கள் பாட்டே பாடுறாங்க. அது அவங்க பண்ணது. பெரியவங்க எம்ஜிஆர் அவர்கள் அவர் பண்ண காலம் எப்போவும் இருக்கும். இது இந்த காலம் ஆனதுக்கப்புறம் காலம் வென்றுட்டாங்க அவர். யார் இந்த குட்டி? சின்ன எம்ஜிஆர். அவ்வளோ அன்பு அவர் நமக்கெல்லாம் கொடுத்துட்டார். சின்ன சின்ன பிள்ளைகளை நடந்தே எம்ஜிஆர் பாட்டு தான் அது. அது பாட்டு அவர் தானே. எங்கே பார்த்தாலும் அதுதான். விஸ்வநாதன் அப்படி அவர் விளையாடிட்டார் பாட்டில். அப்படி ரொம்ப நம்பிக்கை முடியாத ஆமாம். தம்பிக்கு ஒன்றும் புரியல, வந்துட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறேன். ஆமாம்மா சூப்பர். அதே சூப்பர் சிங்கர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. பாலு எங்கே இருக்காரு இப்போ? நம்ம ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா ஏம்மா ஓடுற அவங்க எல்லாம் எனக்காக தான் வந்தாங்க. சாலு என்ன
போகிறோம், நம்ம போகலாம். என் அசிஸ்டண்ட் போவா, அவங்க கொஞ்சம் என்னை பத்திரமாக காப்பாற்றணும். இத்தனை நாள் இப்படி இருக்கிறேன்னா அவதான் காரணம். ஸ்டாண்ட் அப் த பெட். என்ன அடிக்காது, அவங்க எல்லாம் எடுத்துடுவாங்க. பெரிய ஸ்டைல் என்ன பண்ணுறது. வேறு அவரை பற்றி காலத்தை வென்றவள் அவரை ஆனதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. இந்த பாட்டு ஹலோ ஹலோ சுகமா, ஆமாம் நீங்கள் நல்லம்மா, எந்த மாதிரி பாட்டு பாருங்க. பாட வைத்தான் ஒருவன், ஆ என்னை பாட வைத்தான். அது ரொம்ப சங்கீதம். இந்த மாதிரி இருந்தது இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் வளர்ந்தேன், தொடாமல் நான் வளர்ந்தேன். ராஜா பின் பார்வைரானின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம், பொன் மாலை மயக்கம், பொன் மாலை மயக்கம். போரும். காலத்தை வென்றவன் எம்ஜிஆர் அவர்கள். ಕಷ್ಟ ಈ ಮುಂದೆ ಅಷ್ಟೇ అమ్మింగ్ కావాలంట వాళ్ళకి. వాడతావా ఏంటి? లవ్ బర్డ్స్. காலத்தை வென்றவன் కాలத்தை వెంట్రవన్ பாட்டு அடிமைப்பெண் பாட்டுமா, அடிமைப்பெண் பாட்டு. అయ్యయ్యో அடிமை ஓ சரி சரி. அடிமைப்பெண் பாட்டில் காலத்தை வேண்டும். ஐபிஎஸ் வராது, இப்போ ஐபிஎஸ் வராது. தோக்கலம்மா அம்மா, நாங்கள் டெய்லி உங்கள் பாட்டு தான் கேட்குறோம். அது எப்படி நீங்கள் தோப்பீங்க? இந்த உலகம் இருக்க வரைக்கும் உங்கள் குரல் இருக்கிறாங்க. அம்மா அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. திரு திலகவதி பாபா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. இல்லை நீங்கள் உட்காருங்க. மைக்கா பேச போகிறீங்களா? அம்மா பேச போகிறேன். கவை கோயில் பி. சுசீலா அம்மா அவர்களுக்கு எம்ஜிஆர் பக்தர்கள் சார்பாக இந்த சால்வையை அணிவிக்கிறேன். அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசை சிவபெருமாள் அவர்கள் வழங்குவார். காலத்திலே அவர் காலத்தை வென்றாரு. நீங்க வந்தது ரொம்ப
ஒரு நிமிஷம் அங்கே இல்லைண்ணா, அங்கே இருங்கண்ணா. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார். அண்ணன் அப்படின்னு அண்ணன் VN ரவி அவர்களுக்கு உலக சுற்றும் வாலிபன் பொன்விழா மலர் மற்றும் பாடல் புத்தகம் அளிக்கப்படுகிறது. நானும் விருக பகுதியை சேர்ந்தவன் என்பதை அண்ணன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா கேமராமேன் வழி 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 கொஞ்சம் வழி வழி சார் தெரியுதா? அந்த பக்கம் சார் இது எடுத்துக்க ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி நான் விழா வந்ததுக்கு. சால் வருஷம் ரொம்ப நன்றிண்ணா.